செவந்தி தோட்டத்தின் அழகை பாருங்கள். ஒரு விவசாயி என்ன பாடுபடுகிறான் என்று பாருங்கள். அடுத்து சம்மங்கி பூவு கற்றாழை மாதிரி இருக்குது. அதுலேருந்து தான் ஒரே ஒரு கிளை வெடித்து வருது. அந்த கிளையில் ஒரு நாளைக்கு இதில் ஒரு பூவாக எடுக்கணும். அதிகமான புல் இருந்துச்சுன்னா நல்லா பூ வந்துடுமா. அதையெல்லாம் சமாளித்து ஒரு விவசாயி பிழைக்கிறேன். ஆமாம், பார்த்துக்குங்க. பூ வியாபாரம் பண்ணுறவங்க ஈஸியாக வருது பூவுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விவசாயி இந்த பூவை உற்பத்தி பண்ணுறான். இந்த செண்டி பூவில் ஈன்னு ஒன்று உட்காருமா. அதுக்கு ஒன்று தனியாக ஒரு ஈ. அந்த ஈ உட்காந்து முட்டை போட்டுச்சுன்னா சாயங்காலம் அது 1000 குஞ்சோ 2000 குஞ்சோ பொரிக்குமா. ஒரு பூவில் உள்ள இது 1000 பூவில் உட்காந்துச்சுன்னா இந்த 1000 பூ கெட்டு போயிடுமா. என்ன இதனால் காயில் பார்த்து இதை பூரா அவங்க மருந்து அடித்து காலி பண்ணாதான் மறுநாள் பூ எடுக்கலாமா. இந்த மாதிரி விவசாயி கஷ்டப்படுறேன். இந்த பாருங்க, இப்போ தான் கொண்டாந்து நேற்று ஓசூர்லேருந்து ஒரு கன்று 15 ரூபா இந்த செண்டி வச்சுருக்காங்க. நேற்று தான் வச்சாங்க. பாருங்க, அது விவசாயிக்கு பூ வியாபாரி பூரா ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தா தான் நம்மளுக்கு அவங்க உறுப்பு தோணி தருவாங்க. இப்படி சக்தி முத்தையா.